அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ, அதாவது கடன் வாங்கிட்டு வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், மேலும் 4 இடத்துக்கு போக முடியல, வர முடியல, நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லி தவிக்கிறீங்களோ அவங்களுக்கு, அதே போல் கையில் காசு சேரவே மாட்டேங்குது, சம்பாதிக்கிற பணமெல்லாம் செலவாயிட்டே போனால் நாளைக்கு எங்களுடைய எதிர்காலத்துக்கு சேமிப்புக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது போல் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது அற்புதமான வகையில் உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில சாதாரண பரிகாரங்கள் கூட சில விசேஷமான சேர்க்கைகள் வரக்கூடிய நாளில் செய்யும்போது அது நமக்கு 100% ரிசல்ட் கொடுத்துரும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பரிகாரத்தை எத்தனையோ முறை செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கலினா கூட அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த டைமில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும், ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், அது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உடனடி பண தேவை இருக்குது, அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அதை உடனே பூர்த்தி செய்யக்கூடிய பண வசிய தேவதையான நித்திகா ஏஞ்சலை எந்த மாதிரி அழைச்சா அவங்க உடனே உதவி செய்வாங்க என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு அது போல் பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பாருங்கள். அதுவும் நான் சொல்லியிருக்கிற முறையில் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 17ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நேற்று தொடங்கிய தேய்பிறை சஷ்டி திதியானது இன்று மதியம் 12:41 வரைக்கும் இருக்குது. சஷ்டி திதியே சிறப்பு, செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு. அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டிங்கிறது இன்னும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்ச வசிய எண்ணான 369 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆனி மாதத்தின் 3ஆம் தேதி இங்கே 3ங்கிற நம்பர் வந்துடும். அடுத்தது 6ங்கிற எண் இந்த ஜூன் மாதத்தின் 6ங்கிற தேதியில் வந்துடும். அடுத்தது 9 அப்படிங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை 2025. இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த சஷ்டி, அது கூடவே இந்த 369 போர்ட்டல், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய பரிகாரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றப்போகுது, பலனையும் வேகமாக கொடுக்க போகுது. இந்த நாள் ரொம்ப விசேஷமானதுங்கிறதுனால தான் இந்த நாளில் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி மந்திரம் குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். அதை முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சொல்லுங்கள். ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசைவம் சாப்பிடாத பட்சத்தில் நாளைய நாளில் ஒரு முறையாவது அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததாக அதே பதிவிலேயே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் குளிக்கிறதோ, முகம் கை கால் கழுவுறதோ உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை பெருக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த 2 வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நான் சொல்கிற டைமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 100% கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும், சரிங்களா? அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு நான் சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீர்த்துரும், கை நிறைய பணத்தையும் சேமிக்கிறதுக்கு இந்த பரிகாரமானது உதவும். அவசியம் செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பெருப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. சரி, எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்று மதியம் 1:12 இருந்து 1:30, மொத்தம் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம்.
இந்த 18 நிமிஷத்துக்குள்ளே தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். இது பார்த்திங்கன்னா அற்புதமான பணவசிய நேரம்ங்க. இந்த நேரத்தில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பணத்தை வந்து சேமிக்க உதவும். அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த டைம் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு குளிகை நேரத்தில் வந்திருக்கு. அதாவது மதியம் 12 மணியிலிருந்து 1:30 இடையே உள்ள நேரம் பார்த்திங்கன்னா குளிகை நேரம். செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ நான் சொன்ன இந்த குளிகை நேரத்துக்குள்ளே தான் இந்த பணவசிய நேரமும் வந்து பொருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். சரி, இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது. இந்த செம்பருத்தி இலை வந்து நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இது பூவாகட்டும் இலையாகட்டும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது. அதனால் நீங்கள் இந்த ஒரு இலையை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றிலையை வந்து இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் தேவைப்படுது. இந்த ₹1 வச்சே நம்ம 1 கோடி கடனையும் அடைச்சிடலாம், 1 கோடி பணத்தையும் வந்து சேர்த்துடலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த காசை வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 9 துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது. இந்த துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது. மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவும் பார்க்கப்படுது. 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. அடுத்து இந்த கிழமைக்கும் பார்த்திங்கன்னா அது ஆக்டிவேட் ஆயிரும். அதே போல் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையிலையும் இது ஆக்டிவேட் ஆயிரும். அதனால் நம்ம எண்ணெய் 9 துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரமானது நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே தான் இருக்கணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 1:12 1:30 இப்போ நீங்கள் எடுத்து வச்ச வெற்றிலையவோ செம்பருத்தி இலையவோ பேப்பரையோ வந்து உங்கள் முன்னாடி விரித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ₹1 நாணயத்தையும் 9 துவரம் பருப்பையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமான மனதார வந்து வேண்டிக்கோங்க. எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையணும், சீக்கிரமே இந்த கடன் பிரச்சனையை வந்து தீரணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கோங்க. அதே போல் மகாலட்சுமி தாயாரையும் வந்து வேண்டிக்கோங்க. இப்படி ஆத்மார்த்தமாக வேண்டின பிறகு இந்த வெற்றிலையிலையோ செம்பருத்தி இலையிலையோ இந்த ₹1 இந்த துவரம் பருப்பையும் வச்சு நல்ல ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. பேப்பரில் வச்சவங்க அப்படியே பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ நம்ம இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காகன்ட்டு இந்த ₹1 எடுத்து வச்சுருந்தாலும் சீக்கிரமாக கடன் அடைப்பதற்குண்டான பணம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதே போல் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் ₹1 எடுத்து வச்சுருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய சேமிப்பு கணக்கு வந்து உயரும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான சேமிப்பு வந்து பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தான் சொன்னேன், ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னுட்டு. இந்த விஷயத்த நம்மளுடைய சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே ரொம்பவுமே சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த மடித்து வச்சதை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கும்போது இதை நீங்கள் கொண்டு போயிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்து முன்னாடியே வச்சிடலாம். பீரியட்ஸில் இருந்தீங்கும்போது பீரோலையோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லையோ வந்துட்டு வச்சுக்கோங்க. இது வந்து வளர்பிறை சஷ்டி வரைக்கும் அப்படியே அதே இடத்துலையே இருக்கட்டும். வளர்பிறை சஷ்டி வரும்போது நான் முன்கூட்டியே பதிவுகள் போடுவேன் இல்லையா, அந்த சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த துவரம் பருப்பை நீங்கள் வந்துட்டு எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுத்துருங்க. இந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை தான தர்மங்கள் செய்வதற்கோ கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வெற்றிலையை செம்பருத்தி இலையை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.